ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 10 வருஷத்தை கடந்து சபை நன்மையின் வருஷத்துக்குள்ள கடந்து போயிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இயர் ஆஃப் செலிப்ரேஷன், ஒரு டெக்கேட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சபை கடந்து போன பல பாதைகள் உண்டு, அனுபவங்கள் உண்டு. இந்த சபை ஆரம்பிக்கும் போது அதனுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு பாஸ்டருக்கு நல்லாவே தெரியும். பல இடங்களில் பார்த்து அதை முடிவு பண்ணி கிடைக்காம போய் கடைசியில் இப்போ நீங்கள் ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தை கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு காண்பித்து இந்த இடத்துல பாஸ்டர் சபையை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக அது நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஷெக்கினா அசம்பிளி கொளத்தூர் சபை மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பார்கள். சபையோடு கூட சேர்ந்துதான் உங்க வளர்ச்சி இருக்குது, உங்க பிளெஸிங் இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஊழியக்கார ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு விசாரிக்கக்கூடிய ஒரு மெய்ப்பெண்ண, சரிங்களா? ஆகவே ஒரு அற்பமான ஒரு ஆரம்பமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையோடு கூட இந்த திருச்சபை அது கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறத காணும்போது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை உங்களை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். சரிங்களா? இடம் போதாத, வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இப்படி இந்த வருஷத்துல துவங்கி இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் உங்கள் சபையை ஆத்துமாக்களால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. சபை வளரட்டும். இது கர்த்தருடைய சபை. பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. நன்மையான வருஷங்களை இன்னும் ஆண்டவர் கொடுத்து இந்த வாசித்தது போல இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் சபையும் ஆசீர்வதித்து ஆத்துமாக்களா நிரப்பி அடுத்த டெக்கேட் நீங்க கொண்டாடும் போது ஒரு பெரிய எழுப்புதலோடு தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் மகிமையாய் இதை நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய போதகர் ஜோஷுவா அவர்கள் என்னை அணுகின பொழுது இந்த கொளத்தூர் பகுதியில் ஒரு நல்ல சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு இடம் பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். அப்பொழுது நாங்களும் இணைந்து, பாஸ்டர் ஜோஷுவா அவர்களும் பாஸ்டர் ராஜன் அவர்களும் இணைந்து அநேக இடங்களில் அலைந்து தேடினோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஒரு நல்ல இடத்தை ஆண்டவர் காண்பித்து அதில் சபையை ஆரம்பிக்க முடியாத கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுதும் நீங்கள் போதகர் ராஜனோடு அவர்களோடு இணைந்து விசுவாசத்தோடும் ஊக்கமான ஜெபத்தோடும் இந்த பகுதியை ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை, ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்களை, பிள்ளைகளை அழைத்து வந்து ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் அநேக ஆண்டவரை அறியாத மக்கள் உண்டு. 10 ஆண்டுகள் நீங்கள் செய்த இந்த ஊழியத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை சந்தித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த சபை நிரம்பும்படியாகவும் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் கூடி ஆராதிக்கும்படியாக ஒரு சபையை கர்த்தர் தரும்படியாகவும் எதிர்காலத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தில் நீங்களும் இணைந்து போதகரோடு இணைந்து ஊழியம் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஐயா டேனியல் தாமஸ் ஐயா அவர்களுக்கும் அருமையான அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். 10வது சபை நிறைவு விழாவை கொண்டாடும்படியாக கூடி வந்திருக்கின்ற ஷெக்கினா தேவாலயம் கிரைஸ்ட் லூத்தரன் திருச்சபை கொளத்தூர் சபை மக்களுக்கும் ஆயர் ரெவரண்ட் ராஜன் இம்மானுவேல் அவர்களுக்கும் கொளத்தூர் CLC திருச்சபையினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு கூடி வந்திருக்கின்ற தேவனுடைய ஜனங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் ஏறெடுத்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சபை குருவானவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே
அவர் சிலுவையில் சிந்த இரத்தத்தின் மூலமாக சம்பாதித்தது தான் திருச்சபை. பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் ஊற்றப்பட்ட பொழுது அன்றைக்கு அந்த சபையானது எருசலேமிலே ஆரம்பித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை, the great commission of our Lord Jesus Christ is stated in Matthew chapter 28 verses 18 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரை கூறப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அனைவரையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாம் நிறைவேற்றினவர்களாக இருக்கின்றோம். கடந்த 10 வருட காலத்திலே நீங்கள் கொளத்தூர் பகுதியிலே செய்து வந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். பரிசுத்த ஆவியானவர் அவைகளை குறித்து மகிழ்வு கொண்டிருக்கின்றார். அந்த திருச்சபை ஆரம்பித்து பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், பல விதமான இடையூறுகளை எல்லாம் கடந்து நீங்கள் நடந்து வந்த பாதைகள் இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ரட்சிக்கப்பட்ட ஆவியின் வல்லமையை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தான் இந்த ஊழியத்தினுடைய பலன்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதை திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அவருடைய ஆத்துமாக்கள். இதையெல்லாம் ரெவரண்ட் ராஜன் இம்மானுவேல் அவர்கள் மூலமாக தேவன் இந்த பகுதியிலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரை அவர் தெரிந்து கொண்டு அந்த ஊரிலே ஒரு திருச்சபையை கட்டும்படியாக செய்து ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டத்தை உருவாக்கும்படியாக அவர்களை அந்த இடத்திலே தெரிந்து கொண்டு வைத்திருக்கின்றார். இவ்விதமாக பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திலே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் அவர்தான் உங்களோடு கூட இருந்தார். அவர் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்திருக்கிறார். உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுடனே உட்கார செய்திருக்கின்றார். ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் உங்களை நிரப்பி இருக்கின்றார். இவையெல்லாம் அவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆகையினால் இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து நீங்கள் இந்த 10வது வருடத்தை கொண்டாடும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவிக்குரிய உன்னதமான சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்க சொல்லும் பொழுது அவருடைய ரட்சிப்பு, அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அவருடைய வசனங்கள், நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற திருமறை, இந்த புஸ்தகங்கள், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி, விசுவாசம், கிருபை வரங்கள், ஆவிக்குரிய கனி, இவைகள் எல்லாமும் நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இவைகளிலே நீங்கள் வளர்ந்து பெறுங்கள். இதற்குத்தான் ஆண்டவர் கடந்த 10 வருடம் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்னும் நாம் கிறிஸ்துவை போல வளர வேண்டியது இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது இருக்கிறது. எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பெற்று விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அவர் சபையிலே நமக்கு ஊழியக்காரர்களை கொடுத்திருக்கிறார். பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். நாம் இவ்விதமாக வளர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இது மட்டுமல்ல, எபேசியர் 4:23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். ஆகையினாலே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் அந்த புதிய மனுஷனுக்குரிய சாயலிலே, கிறிஸ்தியன் உத்தம புருஷனுக்கேற்ற சாயலிலே வளர்வதற்கு ஆண்டவர் இந்த 11வது வருடத்திலே உங்களுக்கு அருள் புரிவாராக. நம் அடைகின்ற வெற்றிக்கு பலன் எல்லாம் அவர் பரலோராஜ்யத்தில் போகும்போது ஒன்று சொல்லுவார். என்ன தெரியுமா? நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்பதுதான். ஆகையினாலே பிரியமானவர்களே, இந்த 10வது வருடம் முடிந்து அடுத்த வருடத்திலே பிரவேசிக்கிற உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் மென்மேலும் விருத்தியாக்குவாராக. ஆத்தும ஆதாயத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை போல மக்களை வளர்ச்சி அடைய செய்து ஒவ்வொரு அன்பிலும் ஐக்கியத்திலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் தாழ்மையிலும் ஒருமனப்பாட்டிலும் இவ்விதமாக ஆவிக்குரிய கனியில் கொடுப்பதிலே வளர்வதிலே நீங்கள் உங்கள் நாட்களை செலவு செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் திருச்சபையை மாசற்றதும் பிழையற்றதும் குறையற்றதும் மணவாளனாகிய அவரை திருமணம் செய்ய போகின்ற அந்த நாளுக்கென்று உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
God bless you all. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சென்னை கொளத்தூரில் இருக்கும் ஷெகினா தேவாலயத்தின் 10வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பெங்களூரிலிருந்து ஆங்கிலிக்கன் பேராயத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷெகினா தேவாலயத்தின் திருச்சபை போதகராகிய ரெவரண்ட் ராஜன் இம்மானுவேல் அவர்களையும் திருச்சபை மக்களாகிய உங்களையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ரெவரண்ட் ராஜன் இம்மானுவேல் அவர்கள் என்னுடைய சொந்த மூத்த சகோதரர் ரெவரண்ட் டேனியல் தாமஸ் அவர்களுடைய 2வது மகன். அவர் இறையியல் பட்டம் பெற்று உலக வேலையையும் உதறிவிட்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக கடந்த 10 வருடங்களாக நடத்தி வரும் இந்த திருச்சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 ஆத்துமாக்களோடு துவங்கப்பட்ட இந்த திருச்சபை இப்பொழுது 70 விசுவாச மக்களோடு வளர்ந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 10 ஆண்டுகளை முடிக்கும்படி திருச்சபை போதகருக்கும் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் கிருபை தந்த ஆண்டவர் 11வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த 10வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் வசனம் 14 முதல் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது எபேசிய திருச்சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஒரு அற்புதமான விண்ணப்பம். இதே விண்ணப்பத்தை உங்களுக்காக நானும் ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் ஆழமாய் அறிந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட்ட ஒரு சபையாக வளர்ந்து பெருகி இன்னும் பல்வேறு திருச்சபைகளை உருவாக்கி மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற ஒரு திருச்சபையாக மாற உங்களுக்காக என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய அன்பின் கரம் உங்களோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்திய சுதேச மிஷனரி சங்கம், நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா, இதன் சார்பாக பொதுச் செயலாளராக உங்களை வாழ்த்துவதில் கடவுள் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பாக இந்த நேரமானது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நேரம். 10 ஆண்டுகள் கடவுள் நம்முடைய ஆலயத்துக்கு கொடுத்த இந்த அழகான வாய்ப்புக்காக, கடவுள் நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த
இந்த அழகான பயணத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய கிரைஸ்ட் லூத்ரன் சர்ச் செக்கினா தேவாலயத்தினுடைய இந்த 10ஆம் ஆண்டுவில் கடவுள் 10 ஆண்டுகளை கடக்க செய்ததற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அருமையான போதகர், இந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், இதில் தங்களை முழுமையாய் இணைத்து கொண்ட தேவதாசர்கள் எல்லாருக்காகவும் கடவுளை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக அருமையான திருச்சபை குடும்பம் சரி, அருமையான ஆயரும் சரி, இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தோடு மிகுந்த நெருக்கமான உறவை கொண்டவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய ஊழியங்களில் அவருடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. 2 மிஷனரிகளை தாங்குவதிலும் நாம் அவர்களிடத்தில் கேட்டபொழுது கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த எல்லா ஈவுகளையும் அவர்கள் விளங்கி கொண்டு இந்த ஊழியத்துக்காக தேவைப்படுகிற பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாசலை திறந்து கொடுத்து ஆண்டவருடைய நன்மையை நமக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசை என்எம்எஸ் குடும்பமாக அதனுடைய பொருளர் ஆர்த்தர் DS சௌந்தரபாண்டியன் இன்னும் இருக்கிற மற்ற எல்லா உறவுகள் சார்பாகவும் நாங்கள் நன்றியோடு கூட கடவுளை தோத்தரிக்கிறோம். கடவுள் உங்களோடு கூட இருந்து இன்னும் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. என்எம்எஸ் ஊழியங்களோடு நீங்கள் தருகிற எல்லா உற்சாகத்துக்காகவும், உங்களுடைய பங்களிப்புக்காகவும், உங்களுடைய தொடர் ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் குறிப்பாக கடந்த கிறிஸ்மஸ் காலங்களில் உங்களுடைய திருச்சபையை திறந்து கொடுத்து எக்குமெனிக்கல் கேரல் சர்வீஸ் நடத்தும்படியாக கடவுள் உங்களுடைய இதயத்தை திறந்ததற்காக நாங்கள் மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். நான் ஒரு திருவசனத்தை உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக செபிக்கிறேன். இது யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மேசியா என நீங்கள் நம்புவதற்கும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவைகள் எழுதப்பெற்றுள்ளன. யோவான் நற்செய்தி நூல் குறிப்பாக கடவுள் இறைமைந்தன் என்றும் அவரே உலகிற்கான மேசியா என்றும் அவர் இவ்வுலகிலே வந்த மெய்யான திராட்சை செடி, மெய்யான ஒளி, அவரே உலகிற்கான வழிகாட்டி என்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடவுள் தந்த ஒரு அற்புதமான படைப்பு இந்த யோவான் நற்செய்தி நூல். அதே போல்தான் இந்த திருச்சபையும் நான் பார்க்கிறேன். இயேசுவே இந்த உலகிற்கான வெளிச்சம், வழி, மெய்யான வாழ்வு என்பதை தெரிந்து கொள்வதற்கு, இந்த மக்கள் தெரிந்து கொள்வதற்கு கடவுள் இந்த திருச்சபையை ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒரு விசை கடந்த 10 ஆண்டுகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சொல்லப்படாத அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த திருச்சபையின் வாழ்வின் கடவுள் செய்திருப்பதற்காகவும் அநேகர் இன்னும் அவர் குறிப்பிடுகிறார். 3 பேரை வைத்து தொடங்கப்பட்ட இந்த திருச்சபை இன்றைக்கு 70 பேரை கொண்டிருக்கிறது என்று சொல்லி கடவுள் உங்கள் வழியாக செய்கிற எல்லா உன்னதமான ஊழியங்களுக்காகவும், திருச்சபை பங்களிப்புகளுக்காகவும், இறையரசின் கட்டுமானங்களுக்காகவும், இந்திய சுதேச சங்கத்தினுடைய மிஷினரிகள், பொறுப்பாளர்கள் என எல்லார் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு விசை அன்பு ஆயரவர்களுக்கு உள்ளத்து நாடத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்த்து செய்தியின் வழியாக உங்களுடைய அன்பு, இறைவனின் அன்பு இந்த உலகமெங்கும் பரப்ப கடவுள் உங்களை பயன்படுத்தட்டும். கர்த்தர் தாமே இந்த 10வது ஆண்டு விழாவில் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பாஸ்டர் ராஜன் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அழைத்த தேவன் அவரை அபிஷேகம் பண்ணி இத்தனை ஆண்டுகள் அவர் கொடுத்த அந்த சபை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு
ஆண்டவர் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அந்த 10 ஆண்டுகளுடைய நிறைவை காண கர்த்தர் செய்த அந்த மகா பெரிய அந்த இரக்கத்தை, அவருடைய நடத்துதலை நினைக்கும் பொழுது உங்களோடு கூட சேர்ந்து நானும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நல்ல உற்சாகமான வாலிப வயதிலிருந்தே கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு பாத்திரம். தொடர்ந்து அவரையும் அவருடைய சபையையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இன்னும் தாம் கொடுத்த அந்த வார்த்தையின்படி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தையையும் கர்த்தர் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படியே அவருக்கு கொடுத்த தரிசனம், ஊழியங்கள், கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் கர்த்தர் இந்த ஆண்டிலும் நிறைவேற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருப்பாடல் 84 இறைவாக்கியம் 10 அருமையாய் சொல்லுகிறது. வேற்றிடங்களில் வாடும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது என்று திருப்பாடல் 84 இறைவாக்கியம் 10 நமக்கு பறைசாற்றுகிறது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, அருமையான வேளையிலே ஷெக்கீனா திரு அவை ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆசிர்னாலே பாஸ்டர் ராஜன் அவர்களாலே வழிநடத்தப்படுகிறதை நினைத்து பார்க்கும்போது இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய ஆசி தொடர்ந்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருக்கும். பக்தி வைராக்கியத்தோடும் நாம் வாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே இறைவனுடைய ஆசி இந்த திரு இல்லத்திலிருந்து நீங்கள் பெற்று வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாக தொடங்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் ராஜன் இம்மானுவேல் அவர்களையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஆசி உங்களோடு என்றுமே நிலைத்திருக்கட்டும். சமாதானமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கப் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இயேசுவுக்குள் அன்பார்ந்த குளத்தூர் கிரைஸ்ட் லூதரன் சர்ச் ஷெக்கீனா தேவாலய விசுவாச பெருமக்களே, இத்திருச்சபையின் அன்பார்ந்த ஆயரே, முதலாவதாக உங்கள் யாவரையும் திருச்சபையின் தலைவரும் நாயகருமாகிய கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உங்கள் ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக 10 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தபோது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். சாதாரணமாக 3 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இத்திருச்சபை இன்றைக்கு 70 பேரை கொண்டு கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்பதை அறிந்தபோது அகமகிழ்ந்தேன். அன்பு போதகர் அவர்கள் டி ராஜன் இம்மானுவேல் அவர்களுடைய ஊழியத்தை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால், அன்பு நண்பரும் அன்பு போதகருமாகிய ரெவரண்ட் டி ராஜன் இம்மானுவேல் அவர்கள் குருகுலத்திலே பயின்றவர்கள். நான் ஒரு சீனியர் மாணவனாக இருந்தபோது அவர் அப்போது முதல் ஆண்டு இறையியல் கல்லூரி மாணவராக வந்து இணைந்தார். அப்போதிலிருந்தே அன்பு போதகரை நான் நன்றாக அறிவேன். உண்மையாகவே ஒரு 10 ஆண்டுக்குள்ளாக ஒரு பெரிய திருச்சபையை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். நான் பணிபுரிகின்ற பில்கிரிம் லுத்தரன் சர்ச் சூளைமேடு சார்பாக, திருச்சபை மக்கள் அனைவரும் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றேன். இத்திருச்சபை தொடர்ந்து நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்ற வசனத்தின்படி
இன்னும் வருகின்ற ஆண்டுகளிலே இடங்கொண்டு பெருகட்டும். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் சொந்த இடம் வாங்கவும் சொந்தமாக ஆலயம் கட்டவும் கடவுள் துணை புரியட்டும் என்று மன்றாடி மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிரைஸ்ட் லுத்ரன் திருச்சபை ஷக்கினா தேவாலயம் திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிற உங்களோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அருளும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. உங்களை ஆன்மீக பாதையிலே சிறப்புற நடத்துகின்ற உங்களுடைய அன்பு ஆயர் அருள் திரு ராஜன் இம்மானுவேல் ஐயர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் சிறப்பாக வாழ்த்துவதில் நான் மகிழ்கிறேன். சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் ஜிகேஎம் காலனி திருச்சுவை மக்களும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகள் உங்களை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நீங்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருக்க கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசிரியம் தந்து காத்தருள்வாராக. 3 நபர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த திருச்சபை இதுகாரும் சிறந்த வளர்ச்சியை கண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆண்டவர் உப்பாக ஒளியாக வாழும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ருசியை கொடுக்கின்ற சமூகத்தையும் திருச்சபையும் பாதுகாக்கின்ற ஒன்றாக திருச்சபை இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒவ்வொரு நபரும் அந்த பணியிலே உங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வாராக. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் என்று சொல்லி வில்லியம் கேரி அவருடைய பொன்மொழிகளை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சொல் உங்கள் வாழ்க்கைக்கு உரமூட்டுகின்ற ஒன்றாகவும் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தூய ஆவியானவர் வழியே தந்து உங்களை காத்தருள்வாராக. இன்னும் அநேக ஆண்டுகளை இந்த திருச்சபை காணவும் இந்த சமூகத்திற்கு சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாக ஷக்கினா தேவாலயம் விளங்கவும் ஆண்டவர் அருள் செய்வாராக. மூவர் கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை காத்தருள்வாராக. ஆமென். Praise the Lord, ஷெக்கீனா சர்ச். உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 10ஆம் ஆண்டு நீங்க நோக்கி போயிட்டு இருக்கும் போது எங்களுடைய வாழ்த்துதல் உங்களோடையும் உங்களுடைய பாஸ்டோடையும் அவருடைய குடும்பத்தோடையும் கூட. We want to stand by you, we want to pray for you and we want to encourage you to seek after the Lord. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க சர்ச்ல உங்களுடைய டிவோஷன்ஸ், உங்களுடைய மார்னிங் பைபிள் ரீடிங் இன்னும் ஊக்கமா செய்யுங்க. நிறைய ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுடைய வாசல்களுக்கு கொண்டு வருவார். 10 ஆண்டுகள் என்பது ஒரு it's not an easy thing, but God has given you the grace to serve Him for 10 long years. May there be many more till His coming. We love the pastor and his family and God bless you. உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் பல மடங்கு உங்களை பழகி பெருகி இன்னும் வர்த்திக்க பண்ணணும். வருகின்ற ஆண்டு ஒரு சம்பூர்ணமான ஆண்டாய் உங்களுக்கு கர்த்தர் மாற்றணும். Wishing you all the blessed times of the Lord. Thank you. கிரைஸ்ட் லுத்தரன் திருச்சபை ஷக்கினா தேவாலயத்தின் இறைமக்களே மற்றும் என்னுடைய தம்பியும் உத்தமமான ஊழியக்காரனாக இருக்கிற அருள் திரு ராஜன் இம்மானுவேல், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் திரு ராஜன் இம்மானுவேல் ஐயா அவர்களை நான் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அறிந்திருக்கிறேன். நான் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மணலியில் பணி செய்த பொழுது ஆலய வழிபாடுகளில் அவருடைய பணி எனக்கு மிகவும் அதிகமாக உதவியாக இருந்தது. இறையியல் பட்டம் பெற்ற நல்ல இறையியல் சிந்தனை உள்ள அவருடைய அருளுரைகள் மிகவும் சிறப்பானவையாக இருந்தன. ஆரம்ப காலகட்டத்தில் இறைப்பணியில் அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், கஷ்டங்கள், மனவேதனைகள் நிறைய இருந்தாலும் இதனூடே இறைபணியை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டதினால், அவர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியினாலும், இந்த இறைபணியை செய்ய வேண்டும் என்ற பெரிய கடமையினாலும் அவர் நிறைய பிரயாசங்களை பட்டு
14/4/2014 அன்று ஷக்கினா ஆலய திறப்பு விழா என்ற செய்தி எனக்கு கேட்டவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்று அந்த ஆலய ஆராதனையிலே நான் கலந்து கொண்டேன். பல போராட்டங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள் நடுவே அவர் இந்த இரபணியை செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. இன்று இந்த ஆலயம் 10 ஆண்டுகள் கடந்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெருமைகளையும் காத்து நிற்கிற ஒரு தேவாலயமாக இருக்கிறதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் சொன்னது போல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தருளும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களைப் போல நீங்களும் உங்கள் திருச்சபை மக்களும் விசுவாச குடும்பங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய எல்லைகளில் விரிவாக்க கர்த்ததாமே உங்களுக்கு துணை செய்வாராக. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே செக்கினா கிறிஸ்டியன் அசம்பிளி சபையினுடைய 10வது ஆண்டு விழாவினுடைய இந்த நாளிலே ஞான பாஸ்டர் ராஜன் இம்மானுவேல் அவர்களையும் சபையாரையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த திருச்சபையில வந்து ஊழியங்களை நிறைவேற்றின அனுபவம் எனக்கு உண்டு. மிக அற்புதமான ஒரு சபை. இன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் 10 ஆண்டுகளை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தேவன் இன்னும் உங்களோடு கூட இருந்து இந்த சபையை, ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு தேவன் இந்த சபையை ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஆயிரங்களை தேவன் தாமே தமக்குள்ளாக இழுத்துக்கொள்ள இந்த சபையை பயன்படுத்துவாராக அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நிச்சயமாக தேவன் தன்னுடைய சபையை உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஷெக்கினாவுடைய ஆசீர்வாதம், நன்மை அற்புதமான திருச்சபைக்கு இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலமாக ஷெக்கினா தேவாலயம் கொளத்தூரில் இருக்கின்ற கிரைஸ்ட் லூத்தரன் சர்ச்சினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற ஷெக்கினா தேவாலயம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகின்றன. 14/10/2014 துவங்கப்பட்டு இன்றைக்கு 14ஆம் தேதி 2024ஆம் வருடம் 10வது ஆண்டை, ஒரு டெக்கேட், 10 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது. ஆண்டவருடைய பணியை, ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு பணியாற்றுகின்ற இந்த திருச்சபைக்கும், இந்த திருச்சபையினுடைய அன்பு போதகர் ரெவரண்ட் டி. ராஜன் இம்மானுவேல் அவர்களுக்கும், திருச்சபையை சார்ந்த அன்பு கிறிஸ்துவ இறை உறவுகளுக்கும் குடும்பங்களுக்கும் நான் மனதார வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பணியாற்றுகின்ற தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை திருப்பூர் 1 குருசேகரத்தின் சார்பிலே இந்த திருச்சபை இன்னும் அநேகருக்கு ஆண்டவருடைய ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் உள்ள பட்டணத்தை போல அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்புகின்ற ஒரு சுவிசேஷ கருவியாக இருக்க அன்போடு வாழ்த்துகின்றேன். திருச்சபை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் வெறும் கட்டடத்தை திருச்சபை என்று சொல்லுவதில்லை. பவுல் குறிப்பிடுவது போல 1 கொரிந்தியர் 3:16 குறிப்பிடுவதைப் போல நீங்களே ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்வதைப் போல ஆண்டவருடைய ஆலயங்கள் என்று நடமாடும் தேவாலயங்களாக இருக்கின்ற மனிதர்கள் இந்த கட்டடத்திற்குள்ளே கூடி வாசம் பண்ணி ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அது ஒரு தெய்வீக தன்மை கொண்ட ஒரு இடமாக மாறுகின்றது. ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களோடு தங்கியிருக்கின்றார். இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுகின்றீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த அருமையான திருச்சபை 10 ஆண்டுகள் இந்த பகுதியிலே, சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கடவுளின் பணியை செய்து கொண்டு அநேக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டும் அநேகருக்கு சுவிசேஷ ஒளியை கொடுக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கின்றது. இதனுடைய போதகர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர், நான் அதிகம் மதிக்கக்கூடியவர். கடவுளின் வார்த்தையின் பேரில் மிகுந்த ஒப்படைப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு இறை அன்பர். அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அவருடைய குடும்பம், அவருடைய திருச்சபை அனைத்தையும் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் இன்னும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இந்த திருச்சபை இருந்து சுவிசேஷ ஒளியை வீச கிருபை செய்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி. We bless Shekinah Christian Assembly for this 10th year anniversary. இந்த 10 ஆண்டு காலம் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், இன்னும் நடத்த போகிறார்.
இன்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் சபையானது அநேகருக்கு பிரயோஜனமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக, இன்னும் சுவிசேஷத்தை தெரிவிக்கிற சபையாக, மிஷனரிகளை தாங்குகிற சபையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். இன்னும் கர்த்தர் உங்களை அநேக இடங்களிலே பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். திஸ் இஸ் ஆல்வின் அண்ட் பிங்கி ஃப்ரம் குவைத். முதலாவது எல்லா சபை மக்களுக்கும் பாஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த சபையை 10 ஆண்டுகளாக கிருபையாக வழிநடத்தியிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த சபை வளர வேண்டும், இன்னும் அநேக ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும், இன்னும் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதற்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கும் வள்ளல் பெருமானாருக்கும் அருள் ஜோதி அண்ணாலய சதீஷா ஜடிகளார் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்தனத்தையும் தயவான நன்றியும் தெரிவித்து கொண்டு, நமது ராஜன் இம்மானுவேல் ஐயா அவர்களின் அற்புதமான தேவாலயம் தொடக்கப்பட்டு 10 ஆண்டு நிறைவடைகின்ற தருவாயில் அவருக்கான வாழ்த்துரை வழங்க ஆசீர்வாதம் அளித்த ஆண்டவருக்கு சிறப்பான நன்றி. மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது. நம்ம ஐயா ஆரம்பித்து 10 வருஷமா பெரியவர்கள் கூற்று வள்ளல் பெருமானார் அருளியது, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே எல்லாமே இறைவன் விளங்கி அருள் புரிகிறாங்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப கருணையோட ஐயாவோட செயல்பாடுகளானது 10 வருட காலமாக சிறப்பாக இயங்கி கொண்டு வருகின்றது. அதுவே அவர் இறைநிலையில இருந்து இறைவனா விளங்குகிறார்ன்றதுக்கு ஒரு சிறப்பான சாட்சி. அவரோட கருணையோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியிலேயே உணர்த்தப்பட்டது இறைவனுக்கு. அந்த உணர்வை உணர்ந்து நம்மளோட இம்மானுவேல் ஐயா பொங்கல் சமத்துவ நிகழ்வுக்கு அழைச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வுகளை ஐயா எல்லாரையுமே ஒரு சமமான பாங்கோட, கிறிஸ்துவர், முகமதியர், இந்துக்கள், இறைவனே இல்லைன்னு சொல்ற நாத்திகர்கள் எல்லாரையுமே அழைச்சி, இறைவன் தான் எனக்கு எல்லாமே சொல்றவங்களையும் அழைச்சி பொதுவான ஒரு நிகழ்வா எல்லாரையும் அன்போட எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்ற அருள் உணர்வு இருக்கிறவங்களுக்கு இறைவனே ஏவல் புரிவாருன்ட்டு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. அந்த வரிகளுக்கு ஒரு உதாரணமான ஒரு உயிர் ஆத்மாவா சிறந்த அவரோட செயல்பாடு விளங்கி எல்லாரையுமே ரொம்ப அன்பா அழைச்சி ரொம்ப அற்புதமான முறையில ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஐயாவோட அறிமுகம் கிடைச்சதே நமக்கு அப்படிதான் கிடைச்சது. எல்லா மதத்தவரும் சேர்ந்து ஒரு நிகழ்வு பண்ணணும்ன்ற பெரிய மனசோட அழைச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த தருணம் ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்து, நமக்கு கூட அவ்வளோ பெரிய பக்குவம் இல்லை. நாம எது சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் ஏத்துக்கிறது, எல்லாரையும் பக்குவமா நினைக்கிறது, எல்லாரோடையும் இணங்கி இருக்கிறது தான் சன்மார்க்கம். இதுதான் பெரியவங்க சொல்லி கொடுக்குற உண்மையான சன்மார்க்கம். அந்த சன்மார்க்கத்தை ஐயா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மனித நேயத்துல ஒரு பெரிய நிலைக்கு கடந்து ஆன்மநேயத்தையும் அவர் உணர்ந்து அவர் அழைக்கும் பொழுது, நமக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அவ்வளோ பெரிய பக்குவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அதை உணர்த்தின ஒரு அருள் தருணமா இருந்துச்சு. அதனால அவரோட செயல்பாடுகள் எப்படி ஒரு தேவாலயத்தை வழிமுறைப்படுத்தி நடத்தணும், அவரோட தேவாலயத்துல தினமும் பைபிள் வாசிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி ஒரு தேவாலயம்னா இதெல்லாம் தினந்தோறும் நடக்கணும்ன்ற செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. எனக்குமே அவரோட உதாரணம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரோட தொண்டு மேலும் மேலும் சிறந்து விளங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுங்கிற அந்த ஓசையானது அந்த தேவாலயத்தின் மூலமா ஒலிக்கப்பட்டு பிரபஞ்சம் முழுக்க அவர் ஒரு நல்ல ஆத்மாவா விளங்கி இவரை போல நம்மளும் விளங்கணும்ன்ற உணர்வு பலருக்கும் வளர்றதுக்கு இன்னும் அவரோட சேவைகள் சிறந்து சிறந்து விளங்க இறைவனோட அருள் பரிபூரணமா விளங்கி தீர்க்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று ஐயா அவர்கள் வாழ்க வாழ்க பல்லாண்டு அவருடைய தேவாலய சேவை சிறந்து விளங்க இறைவனோட அருள் பரிபூரணமா விளங்கட்டும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் பெங்களூரிலிருந்து என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குளத்தூர் சிஎல்சி செக்கினா தேவாலயத்தின் போதகர் அவர்களுக்கும், போதகர் அம்மா அவர்களுக்கும், போதகருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாக இந்த 10வது ஆண்டு விழாவை மிக குறுகிய நாட்களிலே மிக சிறப்பாக ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான கூட்டங்கள் மூலமாக, இந்த ஆண்டு விழா ஆராதனையின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய காட்சிகளோடு நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த சிறப்பான ஆராதனையிலே நான் உங்கள் மத்தியிலே நேரடியாக இருக்க முடியாமல் போனதற்காக நான் சற்று வருந்துகிறேன். மிக விரைவில் நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா நாளில் நமக்கு ஆண்டவர் எதிர்காலத்தில் வைத்திருக்கிற அந்த காட்சிகளையும் தரிசனங்களையும் பெற்றுக்கொள்வோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி ஆண்டவருக்கு துதி செலுத்துவோம். போதகராகவும் சபை விசுவாசிகளாகவும் கடந்த 10 ஆண்டுகளிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகள், தருணங்கள், வெற்றிகளுக்காக ஆண்டவரை துதிப்பதோடு கூட என்னென்ன விதங்களிலே நாம் ஊழியங்களிலே தவறு செய்திருக்கிறோம், என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோம், இதைவிட இன்னும் சிறப்பாக என்ன செய்திருக்கலாம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக அமையட்டும். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கட்டும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆலயத்திற்கான ஒரு இடம் நிச்சயமாக கிடைக்க ஆண்டவர் வழிவகைகளை திறக்கட்டும். கிளை ஊழியங்களை ஆரம்பிப்பதற்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இங்கே இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பதாக உங்களுக்கு இந்த இணைய வழியிலே தன்னுடைய வாழ்த்துக்களை சொன்ன பிஷப் எம் ரூபன் சத்யராஜ் அவர்கள் என்னுடைய உடன் பிறந்த தம்பி ஆவார்கள். அவர்கள் எங்கள் பெங்களூர் பட்டணத்திலே அகப்பே பைபிள் ஃபெலோஷிப் என்கிற நிறுவனத்தை அவர்கள் ஸ்தாபித்து தற்பொழுது ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய சினாடு தலைவராக இங்கே இருந்து பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக கடந்த நாட்களிலே அவர்களுடைய ஊழியத்தில் என்னுடைய உதவி தேவை என்று கேட்டபடினாலே தற்காலிகமாக நான் இங்கே தங்கி கொண்டிருக்கிறேன். நாங்கள் இணைந்து உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு அக்கறையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. ஒரு சின்ன பாடலை பாடி இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எண்ணி பார்னி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உன்னை மீண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னுடைய ஜெபத்தோடு கூட முடிக்கிறேன். தேங்க்யூ.